அறிக்கையினூடாக இந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையை முதல் தடவையாக அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் இனப்படுகொலை என்ற ஒரு விடயத்தை நீங்கள் தொடர்ந்து வருகின்ற அறிக்கைகளினூடாகவும் சர்வதேச மட்டத்தில் பேசுகின்ற பொழுதிலும் எதிரொலிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களா, அல்லது இது தனியே இந்த மக்கள் எழுச்சியினால் ஏற்பட்ட ஒரு விடயத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கலாம்? இதுவரை காலமும் நடந்து கொண்டிருப்பதை தொடர்ந்து நாங்கள் அதை மீண்டும் பிரயோகிக்கிறதுக்கான இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதோட கிளாரிபிகேஷனை தான் நாங்கள் அறிவித்திருந்தோமே தவிர நாங்கள் இப்பொழுது எங்கள் வார்த்தை பிரயோகத்தை மாற்றுகின்றோம், புதுசாக நாங்கள் ஜெனோசைடை பாவிக்கிறோம் என்றது போய் முதலிருந்தே பாவித்துக் கொண்டு வரோம். ஒரு குறுகிய காலத்தில் எங்களது மக்களின் துயரை நாங்கள் எப்படி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு கொண்டு போகணுமோ, அதை எப்படி எந்த வேர்ட்ஸை பாவிக்கணுமோ ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் என்று நீங்க சொல்லுங்களேன். ஒரு டிப்ளமேட்டிக் மூவா தான் நாங்கள் அதை பார்க்கிறோமே தவிர நாங்கள் இது ஜெனோசைட் பிள்ளைன்னு சொல்லவில்லை, நாங்கள் பாவிக்க கூடாதுன்னு சொல்லி நேரம் ஒரு 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 பலமான ஒரு நிகழ்வு நமது சமூகத்தை மட்டுமில்ல, தென்னிந்திய தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், இப்படி பல தமிழர்களையும் பிரதிபலிக்கும் ஒரு நிகழ்வு நாங்கள் புறக்கணிப்பது ஒரு குறுகிய சிந்தனை உள்ள செயல்பாடாகவும் ஒரு சரியான செயல்பாடாகவும் எனக்கு தெரியவில்லை. நான் மக்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் அதை பிழைகளை நாங்கள் திருத்த தயாராக இருக்கின்றோம். நீங்கள் சொல்வது கருத்துக்கள் மக்களிடம் போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பப்ளிக் கான்சல்டேஷன் இதையே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தமிழ் இனத்தையே பெருமைப்படுத்தும் ஒரு நிகழ்வை, வேற்று மக்களுக்கு நமது கலாச்சாரத்தை, உணவை கொண்டு செல்லும் ஒரு ஒரு பெரிய மாபெரிய ஒரு நிகழ்வை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்றால் அது ஒரு குறுகிய சிந்தனை உள்ள செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். சரிவிலைகள் இருக்கலாம், அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பழக்கம் இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் நாங்கள் அதை பாய்காட் பண்ணுறோம், போக வேண்டாம் என்று சொல்லி கனடிய தமிழர் பேரவையோடு பேச முடியவே இல்லை என்றுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன். ஒரு சமூகத்தின் வெற்றிகரமான சமூகத்தை சிறப்பாக பிரதிபலிக்கும் ஒரு நிகழ்வு தோல்வி காணக்கூடாது. அதற்கு அனைவரும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றது என் பார்க்க வேண்டும். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். கனடாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நிகழ்வு இம்முறை தமிழ் ஃபெஸ்ட். பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் இந்த விழா நடைபெற இருப்பதாக விழா ஏற்பாட்டுக்குழு அறிவித்திருக்கின்ற நிலையில் இந்த சர்ச்சைகள் தொடர்பாகவும் இந்த விழா பற்றிய தகவல்களையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். கனடிய தமிழர் பேரவையில் இருந்து இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் பிரகல் திரு. அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் பிரகல் திரு. வணக்கம் நேர்களே. வணக்கம் ராம். ஆமாம், இந்த சர்ச்சை முடிவின்றி தொடர்வதற்கான காரணமாக நீங்கள் இதனை பார்க்கின்றீர்கள். ஏனென்றால் இது தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் ஓங்கி குரல் கொடுக்கின்ற பொழுது அதற்கு செவிசாய்க்காத ஒரு அமைப்பாக கனடிய தமிழர் பேரவை இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் நீங்கள் கனடிய தமிழர் பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்ற ரீதியில் அதற்கு என்ன பதிலை சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமா ராம். கனடிய தமிழர் பேரவை மக்களால் மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் அப்படியான வேலைகளைத்தான் இந்த அமைப்பு செய்து வந்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றது. அதே பயணத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக கனடிய தமிழ் சமூகத்துக்கும் தாய தமிழ் சமூகத்திற்கும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாக வளர்ச்சியை நாங்கள் தொடர்ந்தும் மேம்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது என்ற ரீதியில் அதன் வேலைப்பாடுகளைத்தான் இந்த அமைப்பு தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகின்றது. இதில் மக்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை காலமாக குறிப்பாக டிசம்பர் மாதத்திலிருந்து நடந்த செயல்பாடுகள், அதாவது ஹிமாலய பிரகடனம் என்ற ஒரு செயல்பாட்டில் கனடிய தமிழர் பேரவை குளோபல் தமிழ் ஃபோரம் என்ற அமைப்பு அங்கத்துவம் ஊடாக அந்த ஒரு ஹிமாலய பிரகடனத்தின் மூலமாக இருந்தது, ஒரு இனிஷியேட்டிவில் இன்வால்வ் ஆக இருந்தது. அதை கூட மக்கள் பல கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எமது அங்கத்தவர்கள் கூட பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அமைப்புகள் இப்படி பலர் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கான சில மாற்றங்களையும் பல மாற்றங்களையும் இந்த அமைப்பு செய்து கொண்டு வந்திருக்கின்றது, தொடர்ந்தும் செய்து கொண்டு செய்ய போகின்றது. பிப்ரவரி மாதத்தில் இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பல விடயங்கள் உங்களால் உறுதிமொழியாக வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இத்தனை மாதங்கள் கடந்தும் இப்பொழுது நாளை மறுதினமும் தமிழ் ஃபெஸ்ட் நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெறுகின்ற பொழுதிலும் பத்திரிகை மாநாட்டில் குறிப்பிட்ட கருத்துக்கள் அல்லது அதில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விடயங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு தமிழ் மக்களுக்கான நிகழ்வை நடத்துவதில் மும்முரம் காட்டிக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அதுக்கு அந்த பத்திரிகை மாநாட்டு நடந்ததை தொடர்ந்து பல விடயங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கைக்கு சென்று இந்த ஹிமாலய பிரகடனத்தை முன்வைத்து அந்த படம் எடுத்து பிரசுரித்தவர்கள் ராஜ் தவரட்னசிங்கம் என்றவர் அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறார். அதை தொடர்ந்து கடந்த மே மாதம் இந்த
நிகழ்ச்சியினர்களை முன்னெடுக்கும் குளோபல் தமிழ் ஃபோரம் என்ற அமைப்பின் அங்கத்துவத்திலிருந்து கனடிய தமிழர் பேரவை வெளியே வந்திருக்கின்றது. So we withdrew from the global Tamil forum and we have அந்த ஒரு ஆக்ஷனை நாங்க எடுத்திருக்கிறோம். இப்ப புதிய நிர்வாக குழுவின் கீழ் ராம்பிரசாத் ஒரு மக்களிடம் சென்று மக்களின் நாடி துடிப்பை நாங்கள் அறிய வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. அந்த மக்கள் என்னத்தை நினைக்கின்றார்கள், அவர்கள் என்ன எமது செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பதை அவர்களிடமே அறிவதற்கான ஒரு பொது நல ஆகவே இவ்வளவு காலமும் மக்களுடைய நாடி துடிப்பை அறியாமலா இந்த அமைப்பு செயற்பட்டிருக்கின்றது? ஏனென்றால் தொடர்ந்து மக்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் அதற்கான பதில் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தானே இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றது. இனிவரும் காலங்களில் தான் அந்த செயற்பாடுகளில் நீங்கள் இறங்க போகிறீர்களா? அப்படி இல்லை, அப்படி நான் சொல்லவில்லை. இதுவரை காலம் எந்த ஒரு அமைப்பும் ஒரு பிராடர் பப்ளிக் கான்சல்டேஷன் செய்ததாக இல்லை ராம்பிரசாத். அதாவது ஒரு செயற்பாட்டு குழு மக்களின் நிலை என்ன என்று அறிந்து அதற்கான அவர்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல செயல்பாடு என்று நினைத்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இன்டென்ஷன்ஸ் ஆர் நாட் பேட். அதாவது ஒரு எமது சமூகத்தை கீழே கொண்டு போகும் என்று எந்த ஒரு அமைப்பும் ஒரு வேலையும் செய்யவில்லை. சில அமைப்புகள் அரசியல் ரீதியாக எமது சமூகத்தை முன்னேற்ற செயல்படுகின்றார்கள், பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, இப்படி பல ரீதியாக ஒவ்வொரு அமைப்பும் தன்னால் முடிந்ததை செய்து கொண்டு வருகின்றது. அதே போலதான் சிடிசி இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது. தாயத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பல தமிழ் நிலப்பரப்புகளை பௌத்த கோயில் கட்டுவதற்காக வேறு திட்டங்களில் ஈடுபடுத்துகின்றார்கள். தாயத்தில் தமிழ் நிலப்பரப்புகள் இழந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார நிலையால் பல மக்கள் தாயத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கான லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் இருக்கின்றது. ரைட். இப்ப ஒரு காலகட்டத்தில் அதனால அரசியல் மற்ற பொருளாதார சிக்கல்கள் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இந்த லாங் டேர்ம். சோ அதற்கு நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதற்கான சில வேலை திட்டங்கள் தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பொருளாதார ரீதியில் எமது தாய மக்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான வேலை திட்டங்கள் சிலது செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நெசவு தொழிற்சாலை, ஒரு மாடல் ஃபார்ம், மட்டக்களப்பு கனடா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் என்ற மாடல் ஃபார்ம், இப்படியான பல வேலை திட்டங்களை அங்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கிருக்கும் அமைப்புகள் ஊடாக. மற்றது அதே நேரம் அங்கிருக்கும் கனடியன் எம்பசி ஊடாக பல வேலை திட்டங்களை அவர்களின் ஆதரவோடு நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். மிக முக்கியமாக இந்த பிரச்சனை எழுவதற்கான காரணம் ஒன்று இமாலய பிரகடனம் என்ற ஒரு விடயம், அடுத்தது இந்த இனப்படுகொலை என்ற சொற்பிரயோகம். இப்பொழுது நீங்கள் அறிக்கையினூடாக இந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையை முதல் தடவையாக அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் இனப்படுகொலை என்ற ஒரு விடயத்தை நீங்கள் தொடர்ந்து வருகின்ற அறிக்கைகளினூடாகவும் சர்வதேச மட்டத்தில் பேசுகின்ற பொழுதிலும் எதிரொலிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களா, அல்லது இது தனியே இந்த மக்கள் எழுச்சியினால் ஏற்பட்ட ஒரு விடயத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கலாமா? இதில் ஒரு திருத்தம் ராம்பிரசாத். இனப்படுகொலை என்ற வார்த்தையை ஏற்கனவே கனடிய தமிழர் பேரவை பிரயோகித்துக் கொண்டு வந்தது. குறிப்பாக 2009 போர் முடிந்த கட்டத்தின் அடுத்த கட்டமாக சர்வதேச ரீதியில் எங்களோட காஸ், எங்களோட ஸ்ட்ரகிளை நாங்கள் என்னென்று முன்னுக்கு கொண்டு போகணும் என்ற ரீதியில அப்பொழுது எங்களிருந்த சட்ட ஆலோசகர் மற்றும் அங்கத்தவர் எமது பேச்சாளர் சென்று நவிப்பிள்ளை UN ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனரோட சந்தித்த பொழுது அவரின் அட்வைஸில் சொன்னது, அந்த வார்த்தையை தற்போதைக்கு தவிர்த்து கொண்டு இதை நாங்கள் மேலும் முன்னகர்த்த வேண்டும் என்றால் எந்த அட்வைஸ் நீங்கள் வார் கிரைம்ஸ் இப்படியான சொற்களை பாவித்து இதை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகணும். சோ அந்த முயற்சி என்பது இப்பொழுது கைவிடப்பட்டு விட்டதா? ஏனென்றால் இனப்படுகொலை என்ற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கின்றீர்கள் உத்தியோகபூர்வமாக. அந்த காலகட்டத்திற்கு எமது மக்களின் வேதனையை, எமது இழப்பை நாங்கள் என்னென்ற சர்வதேச ஒன்றில் நிறுத்தலாம் என்றதுக்கான வேலைக்காக நாங்கள் அதை பாவிப்பது பிழை என்று நாங்கள் எந்த போதிலும் சொல்லவில்லை. நாங்கள் அந்த காஸை முன்னுக்கு கொண்டு போகணும். அந்த காலகட்டத்தில் எப்படி நாங்கள் இயங்க வேண்டும் என்றது அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அட்வைசர்கள், எங்களோட லீகல் சிடிசியின் லீகல் அட்வைசர் நாங்கள் அதை மாத்தி இருந்தோம். ஒரு நாளும் பாவிக்கவில்லை என்றது முழு பொய். நான் பல தருணங்களில் மக்களோடு சந்திக்கும் பொழுது கூட நான் சிடிசி சார்பாக நான் அந்த வார்த்தையை பாவித்திருக்கின்றேன். ஜெனசைடு பல விதமான இருக்கு, எக்கனாமிக் ஜெனசைடு, சோஷியல் ஜெனசைடு, இப்படி பல விதமான இருக்குது. அப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுவரை காலமும்
நடந்து கொண்டிருப்பதை தொடர்ந்து நாங்கள் அதை மீண்டும் பிரயோகிக்கிறதுக்கான இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது ஒரு கிளாரிபிகேஷனை தான் நாங்கள் அறிவித்திருந்தோமே தவிர நாங்கள் இப்பொழுது எங்கள் வார்த்தை பிரயோகத்தை மாற்றுகின்றோம், புதுசாக நாங்கள் ஜெனோசைடை பாவிக்கிறோம்ன்றது போய் முதலிருந்தே பாவித்துக் கொண்டு வரோம். ஒரு குறுகிய காலத்தில் எமது மக்களின் துயரை நாங்கள் எப்படி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு கொண்டு போகணுமோ, அதை எப்படி எந்த வேர்ட்ஸை பாவிக்கணுமோ ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் நீங்க சொல்லுங்களேன். ஒரு டிப்ளமேட்டிக் மூவா தான் நாங்கள் அதை பார்க்கிறோமே தவிர நாங்கள் இது ஜெனோசைட் பிள்ளைன்னு சொல்லவில்லை, நாங்கள் பாவிக்க கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆமாம், இந்த மக்கள் சந்திப்புகளை நடத்துவதில் என்ன தடை இருக்கின்றது கனடிய பேரவைக்கு? ஏனென்றால் கனடிய தமிழ் பேரவையினுடைய நடைமுறைகள் தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்ற பொழுதிலும் கூட இன்னமும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்கவில்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் பல செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவதாக சொன்னாலும் மக்களுடைய கருத்துக்களை நேரடியாக அறியக்கூடிய வகையில் பல்வேறு விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் சமூக வலைதளத்தில் கூட இப்பொழுது மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற தருணத்திலும் அதனை தொடர்ந்து தவிர்க்கின்ற பொழுது மக்கள் கேள்விகள் மேல் கேள்வி வைப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய நாளை மறுதினம் நடைபெறுகின்ற நிகழ்வை கூட மக்களுக்கு கொண்டு செல்வதில் நீங்கள் நேரடியாக தலையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றதா? மக்களை சந்திப்ப நீங்கள் நல்ல கருத்து, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கின்றேன். மக்களை சந்திக்க வேண்டும், மக்களினூடாக தான் நமது செயல்பாடுகள் வரிசைப்பட வேண்டும். அதாவது மக்கள் தான் நாங்கள் என்னத்தை போக்கஸ் பண்ணணும்னு சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கருத்தாகத்தான் இருக்கின்றோம். அந்த ரீதியில் தான் இப்பொழுது நான் சொல்லிய பொழுது இந்த வைடர் பப்ளிக் கான்சல்டேஷன் என்ற ஒரு எக்ஸசைஸ் நாங்கள் இந்த புதிய நிர்வாக குழு செய்ய இருக்கின்றது. அதை செய்யும் பொழுது ராம்பிரசாந்த் நாங்கள் பல தரப்பையும் சந்திக்க இருக்கின்றோம், சந்திக்க வேண்டும். அவர்களிடமிருந்து நாங்கள் அவர்களின் கருத்துக்களை அறிய வேண்டும். ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் நாங்கள் அந்த தவறை சீர்திருத்தி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அறிய வேண்டும் என்றதில் நாங்கள் ஆர்வமாக தான் இருக்கின்றோம். கனடிய தமிழர் பேரவையோடு பல வர்த்தகர்கள் கைகோர்த்து வந்திருந்தார்கள். கனடிய தமிழர் பேரவையினுடைய இந்த தமிழர் திருவிழா என்பது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய ஒற்றுமையையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் கடந்த காலங்களில் நடைபெற்று வந்திருக்கின்றது. இம்முறை இப்பொழுது நேற்றைய தினம் வெளிவந்த சமூக பதிவுகளில் உங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்ற ஒரு நகை மாடம் அந்த அனுசரணையில் இருந்து விலகுவதாக அறிவிப்பதாக செய்திகள் வருகின்றன. அவர்களுடைய விளம்பரம் எமது வானொலியில் கூட ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வில் இருந்து தாங்கள் விலகுவதாக அறிவிக்குமாறு எம்மிடமே கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? இது பற்றி நீங்கள் அந்த அமைப்போடு அல்லது அந்த வர்த்தகர்களோடு பேசி இருக்கின்றீர்களா? என்ன முடிவை எட்டி இருக்கின்றீர்கள்? நிச்சயமா சிஎம்ஆர் வானொலி கூட பல நிகழ்வுகள் வைத்திருக்கின்றது கடந்த காலத்தில். அந்த நிகழ்வுகளை பகிஷ்கரிக்கும் பண்ண கூட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நீங்கள் அறிவீர்கள் ராம்பிரசாந்த். நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் மத்தியில் அந்த நிகழ்வில் எந்தவித குறைபாடும் இருக்கவில்லை என்றால் வந்த சிறத்தொகையே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கும். நிகழ்வுகளும் நடைபெறவில்லை. இப்பொழுது வீதியில் பார்த்தீர்கள் என்றால் மஹிந்த ராஜபக்சவினுடைய போஸ்டர்களை ஒட்டி அவர்கள் வாகன பேரணிகளை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வினுடைய புறக்கணிப்பு வீதம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் இந்த நிகழ்வு தொடர்பாகவும் அறிவிக்க இருக்கின்றோம். ஆகவே அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணி இருக்கின்றோம். நீங்கள் அது பற்றி குறிப்பிடுங்கள். நிச்சயமா இந்த பிரச்சாரம் அனைத்தும் உண்மைக்கு மாறான பிரச்சாரம். அதைத்தான் நான் திட்டவட்டமாக அப்படி என்றால் கனடிய தமிழர் பேரவை இந்த உண்மைக்கு புறம்பான விடயங்களை வெளியுலகுக்கு இன்னும் கொண்டு வரவில்லை. ஏனென்றால் ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான மறுப்பு ஆவணங்களை நீங்கள் வெளியிடலாம் தானே? அதற்கான மறுப்பு செய்திகள், அதற்கான இதெல்லாம் நாங்கள் பிரஸ் ரிலீஸ் ஆகவும் எமது சோசியல் மீடியாவோட நாங்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றோம். இன்றும் ஒரு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் என்ற ஒரு இதை நாங்கள் எமது இணையதளத்தில் சேர்த்திருக்கின்றோம். மக்கள் அதாவது பேட் நியூஸ் அண்ட் ஃபால்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அது கெதியாக பரவலாகும். உண்மை எப்பவுமே ஸ்லோவா தான் வரும். அந்த வகையில் மக்களிடம் எமது செய்திகள் போய் சேருவது குறைவாக இருக்கின்றதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். அதை நாங்கள் திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை ஒத்துக்கொள்கின்றேன். இப்படியான பொய் பிரச்சாரங்கள் ஊடாக நாம் ஒரு தமிழ் சமூகத்தை பெருமை ஊட்டும் வண்ணம் நடத்தும் நிகழ்வு. இந்த நிகழ்வு பல கணிசமான மக்கள் வேற்றின மக்களாக தான் இருக்கின்றார்கள். எமது கலாச்சாரத்தை பார்த்து எமது ஆர்ட்ஸ் குசீன் இதெல்லாத்தையும் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது 10 வருடத்துக்கு பின். ஆமா பிரகல், நீங்கள் ஒரு நிமிடம். இப்பொழுது உங்களுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்த அங்கத்தவர், அதே நேரத்தில் உலக மட்டத்தில் அறியக்கூடிய ஃபாதர் சந்திரகாந்தன் அவர்கள் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிகழ்வு தொடர்பாக. இவ்வாறு கனடிய தமிழரோடு பயணித்தவர்களே இந்த நிகழ்வு தொடர்பாக தகவல்களை வெளியிடுகின்ற பொழுது அதனையும் நீங்கள் உண்மைக்கு புறம்பான விடயம் என்று மறுக்கிறீர்களா?
நான் அந்த அந்த காணொலியை நான் பார்க்கவில்லை, இதுவரைக்கும் நான் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் அறிந்திருக்கின்றது அந்த காணொலியை பற்றி. இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. அதுல என்ன கூறியிருக்கார்கள் நான் கூற முடியாது. இருந்தாலும் நான் அனைவரின் கருத்தையும் தான் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு செல்ல இருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு மக்களின் தேவைக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. அதை நாங்கள் பிழைகள் இருந்தால் சீர்திருத்தி நடக்கணும் என்றதில் நாங்கள் கருத்தாக இருக்கின்றோம். நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரம் ஒரு 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 பலமான ஒரு நிகழ்வு நமது சமூகத்தை மட்டுமில்ல, தென்னிந்திய தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், இப்படி பல தமிழர்களையும் பிரதிபலிக்கும் ஒரு நிகழ்வு நாங்கள் புறக்கணிப்பது ஒரு குறுகிய சிந்தனை உள்ள செயல்பாடாகவும் ஒரு சரியான செயல்பாடாகவும் எனக்கு தெரியவில்லை. நான் மக்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் அதை பிழைகளை நாங்கள் திருத்த தயாராக இருக்கின்றோம். நீங்கள் சொல்வது கருத்துக்கள் உண்மை, மக்களிடம் போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பப்ளிக் கான்சல்டேஷன் இதை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதை தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். நாங்கள் எதை சரிப்படுத்தி செய்யலாமோ அதை சரிப்படுத்தி செய்வதற்காக அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அந்த வகையில் அதெல்லாம் செய்ய வேண்டிய விடயங்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஒரு தமிழ் இனத்தையே பெருமைப்படுத்தும் ஒரு நிகழ்வை, வேற்றின மக்களுக்கு நமது கலாச்சாரத்தை, உணவை கொண்டு செல்லும் ஒரு 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 பெரிய மாபெரிய நிகழ்வை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்றால் அது ஒரு குறுகிய சிந்தனை உள்ள செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்பொழுது நான் முதலில் கேட்ட கேள்வி, அதாவது இவ்வாறான வர்த்தகர்கள் புறக்கணிப்பது என்பது உண்மையானதாக இருக்கின்றதா, அல்லது அவர்களுக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் பின்வாங்குகின்றார்களா? இது தொடர்பாக கனடிய தமிழர் பேரவை ஒரு முக்கிய ஈவென்ட் ஸ்பான்சராக இருப்பவரோடு பேசி இருக்க வேண்டும், பேசினீர்களா? அழுத்தம் கொடுப்பது இந்த சமூகத்தில் ஒரு பொண்டும் புதிதல்ல ராம்பிரசாத். எந்த நிகழ்விலும் தமக்கு ஒத்துப்போகாத நிகழ்வாக இருந்தால் அதற்கு பலர் சென்று அழுத்தம் கொடுப்பார்கள், இதென்றார்கள். அதற்கு சில வர்த்தகர்கள் சில முடிவை எடுப்பார்கள். நாங்கள் அந்த முடிவை we have to respect that decision. So அந்த வகையில் நாங்கள் அதை பற்றி மேலதிக கருத்துக்கள் நான் அதை பற்றி கூற விரும்பவில்லை. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த தமிழ் விழா நடக்க வேண்டும், அதை வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு எங்கள் மக்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதை. அதே நேரத்தில் சமூகத்தில் 2 தரப்பு மக்கள் இருக்கின்றார்கள். இதனை ஆதரிப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் தங்களுடைய பிள்ளைகளும் பங்கு பெற்ற வேண்டும் என்று இப்பொழுது பல ஒத்திகைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். கலைஞர்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கின்றது? ஏனென்றால் கலைஞர்களும் இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கின்ற நிலையில் இதில் பங்கு பெற்றவர்களோடு நீங்கள் நேரடியாக இப்பொழுது பேசியிருப்பீர்கள். அவர்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கின்றது? நிகழ்வுகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன? அது பற்றி பிறகு கூறுவீர்களா? நிச்சயமா பல நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ரெட் கார்பெட் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்சஸ், மற்றது மேடையில் தென்னிந்திய மற்றும் ஈழத்து சார்ந்த கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி இருக்கின்றன. பல கலைஞர்களுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். பல கலைஞர்களும் இப்படி முன்வைக்கப்படும் பொய்யான தகவல்களை எங்களிடம் கொண்டு வருகின்றார்கள். அந்த தருணத்தை பார்த்து நாங்கள் அவர்களுடன் உண்மையை நாங்கள் அவர்களோடு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதில் சிலர் தொடர்ந்து மேம்போடு இருக்கின்றார்கள், சிலர் இல்லை நான் இதுக்குள் வரவில்லை என்றும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுதான் உண்மை. ஆனால் அதே நேரம் உண்மைக்கு புறம்பான விடயம் என்று நீங்கள் இப்பொழுது மேலோட்டமாக குறிப்பிடுகின்றீர்கள். என்னென்ன என்று சுருக்கமாக கூற முடியுமா? என்றால் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அறிய அது உதவியாக இருக்கும். உண்மைக்கு புறம்பான என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் முன்னாள் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்சவுடன் நின்று சிடிசியின் ஒரு அட்வைசர் இந்த இமாலய பிரயாணம் ஊடாக சென்ற படங்களை பிரசுரித்து இதை இவர்கள் இலங்கையோடு சேர்ந்து வேலை செய்கிறார்கள், இலங்கையின் நிகழ்ச்சி அட்டவணையில் நின்று வேலை செய்தார்கள் என்றத ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவல் அங்கு செய்கின்றோம். அது படம் எடுத்தது ஏதோ உண்மைதான். அந்த இமாலய பிரயாணத்தில் அந்த அட்வைசர் சென்று ஜிடிஎஃப் ஊடாக சென்றிருந்தது உண்மைதான். ஆனால் அதை தொடர்ந்து மக்கள் முன்வைத்த கருத்துக்களை வைத்து அது ஒரு வெல் இன்டென்ஷனாக செய்திருக்கலாம். ஆனால் அதை மக்கள் ஒரு பெரிய ஒரு ஹேர்ட்டை உருவாக்கின்றது, அதாவது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கின்றது. அந்த தாக்கத்தை சில விடயங்கள் சிடிசி அறியாமலேயே செய்யப்படுகின்ற ஒரு நிலைக்கு சென்று அதனூடாக வருகின்ற விளைவுகள் பாரதூரமாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே பல ஊடகங்கள் இருக்கும்படியாக ரூபவாகினியை நீங்கள் அழைத்து அதற்கு பாராட்டுகள் எல்லாம் தெரிவித்திருந்தீர்கள். இவ்வாறான சம்பவங்கள் மக்களுடைய அடிமனத்தில் ஏற்கனவே பதியப்பட்ட ஒன்றாக இருக்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது அது பெரிதாக்கப்படுகிறதா? இல்லை, சில விடயங்கள் இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப HDயை சொல்லுவோம். HD சில வெல் இன்டெண்டடாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் தான் கோபம் வந்தது. அந்த வகையில் நாங்கள்
இது எங்களுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. இது எங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் இதை எமக்கு இல்ல அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு அட்வொகசி ஆர்கனைசேஷன் அமைய வேண்டும். தாயகத்தை பற்றிய சிந்தனைகள் மட்டுமில்ல, கனடிய தமிழ் சமூகம் எப்படி வளர வேண்டும், அதற்காக எப்படி எமது அட்வொகசி இருக்க வேண்டும் என்றதை கொண்டுணர்த்தக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு சிடிசி அமைப்பு தான். அந்த அமைப்பை நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ராம்பிரசாந்த். அதில் தான் நாங்கள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றோம். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது HDயின் தாக்கத்தை நாங்கள் மக்கள் எவ்வளவு தூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றதை உணர்ந்து திருத்த வேலைகள் சிடிசி அமைப்பு செய்து கொண்டு வந்திருக்கின்றது. HDயில் இருந்து இப்ப வெளியே வந்து விட்டது, GTF இருந்து வெளியே வந்து விட்டது. அந்த வகையில் இந்த திருத்தத்தை நாங்கள் மக்களை தொடர்ந்து அவர்களின் குரலை உள்வாங்கி நாங்கள் அதற்கான மாற்றங்களை செய்து கொண்டு வருகின்றோம். அதன் கனடிய அரசியலில் பல பிரமுகர்களும் வருகை தந்த நிகழ்வாக கடந்த காலங்களில் இந்த சிடிசியினுடைய நிகழ்வு திருவிழா அமைந்திருந்தது. கனடிய பிரதமர் உட்பட பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த விடயம் தொடர்பாக கனடிய அரசியல் மட்டத்திலிருந்தே பல்வேறு கண்டன அறிக்கைகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இம்முறை இந்த நிகழ்வில் கனடிய அரசியல்வாதிகளுடைய பிரசன்னம் இருக்க போகிறதா, அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன? கனடிய அரசியல் மட்டத்திலிருந்து கண்டனங்கள் உருவாகின நான் அறியவில்லை ராம்பிரசாந்த். ஆனா இருந்தாலும் பலர் தமிழ் பிரதிநிதிகள் மூலமாகவும் அவர்களும் கனடிய அரசியல்வாதிகள் தானே. பேட்ரிக் பிரவுன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இவ்வாறு நீங்கள் அறியவில்லை என்று சொல்வது வியப்பாக இருக்கிறது. பேட்ரிக் பிரவுன் தமிழ் ஃபெஸ்டுக்கு எதிராக அறிக்கை விட்டிருந்ததை நான் அறியவில்லை. இருந்தாலும் பலர் இங்கே கனடிய தமிழர் பேரவை என்றுதான் நான் ஒட்டுமொத்தமாக கேட்கிறேன். கனடிய தமிழர் பேரவைக்கு எதிராக பேட்ரிக் பிரவுன் எதையும் விட்டிருந்ததாக நான் அறியவில்லை ராம்பிரசாந்த். இருந்தாலும் நான் இதுல நான் கேள்விக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன். பலர் வர இருக்கின்றார்கள், பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் இப்ப கனடிய அரசியல்வாதிகள் இங்கு செல்லும் பொழுது எமது சமூகத்துக்கு ஒரு வலுவூட்டும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைகின்றது. எமது சமூகத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. சரிவிலைகள் இருக்கலாம், அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பழக்கம் இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் நாங்கள் அதை பாய்காட் பண்ணுன்றோம், போக வேண்டாம் என்று சொல்லி கனடிய தமிழர் பேரவையோடு பேச முடியவே இல்லை என்றுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன். பலருடன் பேசி இருக்கிறோம், பலருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய நிர்வாக குழு வந்த பொழுது எல்லா அமைப்புகளுடன் நாங்கள் பேச வேண்டும் என்றதில் பல அமைப்புகளுடன் நாங்கள் அவுட்ரீச் பண்ணியிருக்கணும். அவர்கள் பேச விரும்பவில்லை என்றது இங்கே உண்மை. எங்களோட பேச விரும்பவில்லை என்று சொல்லி போட்டு பிறர் பின்னால போய் அறிக்கை வர விட்டிருக்கிறார்கள். அது வேற விஷயம். நான் அதுக்கு வரவில்லை. நாங்கள் எல்லாரோடையும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல குழுக்களோடு பேசுகின்றோம், அமைப்புகளோடையும் பேசுகின்றோம், தொடர்ந்தும் பேச இருக்கின்றோம். ஆனால் இது ஒரு ஒட்டுமொத்த சமூகம் ஒற்றுமையாக நின்று இதை எமது எமக்கு சமூகத்துக்கு பலம் சேர்க்கும் நிகழ்வாக நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. சமூகம் அளிக்க இருப்பவர்களுக்கு நாளையும் நாளை மறுதினமும் எத்தனை மணியிலிருந்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது, அதன் பின்னர் நீங்கள் வழங்கக்கூடிய உத்தரவாதம் என்று இருக்கு. இந்த நிகழ்வை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத போது அவர்களுடைய மனதில் ஒரு அடித்தளத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் அந்த காயத்தை ஆற்றக்கூடிய வலு என்பது கனடிய தமிழர் பேரவையிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வின் வெற்றிக்கு பின்னர் நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க இப்பொழுது திட்டமிட்டிருக்கின்றீர்கள், அல்லது நிகழ்வு முடிந்ததன் பின்னர் தான் அது பற்றிய விவரங்களை அறிவிப்பீர்களா? அது பற்றி நிகழ்வில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. உங்கள் கேள்விக்கு நான் வருகின்றேன். ஆனால் நிகழ்வில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. எமது சரித்திரத்தில் ஒரு மிக முக்கியமான பாகம் இந்த அன்னபூரணி கப்பல் வல்வெடுத்துறை துறைமுகத்தை விட்டு வெளிக்கிட்டு பாஸ்டன் வந்து சேர்ந்த கப்பல். இது 5 வல்லுத்துறை சேர்ந்த வல்லுத்துறையிலே கட்டப்பட்டு வல்லுத்துறை மாலுமிகளால் கொண்டு வரப்பட்ட ஒரு கப்பல். அதன் பிரசித்தி வாய்ந்த ஒரு சரித்திர நிகழ்வு. அதை நாங்கள் இங்கு வெளிக்கொண்டு வர இருக்கின்றோம். இதே போல தாயகத்தில் இருந்து போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மக்கள் தயாரித்த பொருட்கள், அதாவது நெசவு பொருட்கள், அதாவது சாரை, வேட்டி, சாரமாக இருக்கலாம், அல்லது இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்மில் ஒரு மாதிரி பண்ணையிலிருந்து உருவாக்கப்பட்ட முருங்கை இலை பவுடர் இப்பொழுது அது ஒரு வேர்ல்ட் மார்க்கெட்ல ஒரு பாப்புலர் ப்ராடக்ட் ஆகி இருக்குது. அதுக்கு எங்களோட தாயத்துல கணக்கு பொட்டன்ஷியல் இருக்கின்றது. அப்ப இந்த பொருளாதார இதை நாங்கள் உயர்த்துவதற்கு ஒரு உதாரணமாக செய்த பொருட்கள் அங்கு கண்காட்சி அளிக்கப்பட இருக்கின்றன. இப்படி பல விஷயங்கள் அங்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. வர்த்தக சாவடிகள் பற்றி குறிப்பிடுங்கள். எத்தனை வர்த்தக சாவடிகள் அமைய போகின்றன, அதற்கான ஒழுங்குகள், மேடை அமைப்புகள் மற்றும் கலைஞர்களுடைய விடயங்கள், அது பற்றி குறிப்பிடுங்கள். வளமை போலவே வர்த்தக சாவடிகள் 200க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் இருக்கின்றன. இதில் பலர் உணவு சாவடிகள் மற்றும் சமூக சேவைகள், தங்கள் சேவைகள் என்னவாக இருக்கின்றது, இது சமூகத்துக்கு என்ன மாதிரி யார் இணையலாம்,
ஏதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் சர்வீஸா இருக்கட்டும், சோஷியல் சர்வீஸா இருக்கட்டும், இப்படி பலரும் தங்களை இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்வதற்கான சாவடிகள் இருக்கின்றன. சமூகத்தின் அதாவது தொழில் வாய்ப்புகளை முனைவோர்கள், தொழில் முனைவோர்கள், என்டர்பிரனர்ஸ் தங்கள் பொருட்களை கண்காட்சி செய்யலாம். இப்படி எமது சமூகத்தை பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் வளர்ப்பதற்காக, மற்றது எமது சரித்திரத்தை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போவதற்காக, கலைகளை அடுத்த சந்ததி காட்டுவதற்காக மட்டுமில்லாமல் வேற்றின மக்களுக்கும் எமது திறமைகளை எடுத்து காட்டும் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைய இருக்கின்றது. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் அப்படியே தான் இருக்கும். அந்த வகையில் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி தர வேண்டும். எந்த பிள்ளைகள் இருந்தாலும் இது இருந்தாலும் நாங்கள் அதை பேசி தீர்க்க கொண்டு ஒரு எதிர்கொண்டு வேண்டும். நாங்கள் தொடர்ந்து மக்களோடு பேசிக்கொண்டான் இருக்கின்றோம். அதை பேசவே முடியவில்லை என்பது ஒரு உண்மைக்கு மாறான கருத்து என்றுதான் நான் சொல்கின்றேன். அமைப்புகள், குழுக்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஊடக சந்திப்பு கூட நடக்கவே இருக்கின்றது. அதையும் நாங்கள் இந்த விழா முடிந்த பிறகு நாங்கள் இந்த பிரச்சாரத்தை சில கிளாரிபிகேஷன் கொடுப்பதற்காக நடத்தத்தான் இருக்கின்றோம். அப்படி பல வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் முதலே சொல்லிய போல, நீங்கள் உங்களோட கேள்விக்கு வருகின்றேன். பப்ளிக் கான்சல்டேஷன் எக்ஸசைஸ் இதுவரைக்கும் எந்த அமைப்பும் பிராடர், அதாவது பல தரப்பினரிடம் போய் அவர்களின் கருத்துக்களை கேட்டு எந்த ஒரு அமைப்பும் செய்யவில்லை. முதலாக அதை சிடிசி நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதன் ஊடாக எமது வேலைப்பாடுகள், எமது அடுத்த 5 வருடங்கள் பயணங்கள் நகர வேண்டும். அதற்கு நாங்கள் அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையைத்தான் நாங்கள் இங்கே கொண்டு வர விரும்புகிறோம். அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அது தொடர்ந்து அந்த வேலை நடக்கும். ஆனால் ஒரு சமூகத்தின் வெற்றிகரமான, சமூகத்தை சிறப்பாக பிரதிபலிக்கும் ஒரு நிகழ்வு தோல்வி காணக்கூடாது. அதற்கு அனைவரும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றது என் அன்பான வேண்டுகோள். நன்றி பிரகல். நாங்கள் கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் நீங்கள் பதிலளித்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை மறுதினமும் நடைபெற இருக்கின்ற நிகழ்வில் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற இருக்கின்றோம். இதுவரை தகவலை தந்த உங்களுக்கு நன்றி. 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 சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.